வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? ஏமாளி இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவன் இருப்பானா? இந்த பழமொழிக்கு ஏத்த ஒரு எடுத்துக்காட்டு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. அதாவது பிரக்ஞானந்தாட்ட செஸ் போர்டை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதே இவங்க தான். எதுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பாக விளையாடுறதுக்கு தான். ஆனால் அதில் கூட திரு ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு பொய்யை திணிக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து சிஎம் சார் கிளம்பும் போதே சர்ப்ரைஸாக ஒரு செஸ் போர்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இங்கே வந்து சர்ப்ரைஸாக விளையாட கூப்பிட்டாங்க. சார் நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறீங்க? அது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் பொய் சொன்னதை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது பொய்ன்னு கூட தெரியாமல் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கத்தி ஆரவாரம் விடுறாங்களே, அவங்கள என்னன்னு சொல்கிறது? ஒரே ஒரு கேள்வி தான் டிவிகே சப்போர்ட்டர்ஸ்ட்டு. அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களா? ஏன் ஒரு ஃபேக்ட் செக் பண்ண மாட்டிங்களா? எதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்னு நீங்கள் பார்க்க மாட்டிங்களா? நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் பார்த்து சொன்னாலும் எங்களையும் அவதூறாக பேச வேண்டியது, இல்லை எங்களை நம்பாமலே போகிறது. இது ஒரு சின்ன விஷயம். இதில் கூட இவ்வளோ பொய்களை திணிக்கிறவங்க இன்னும் எந்தெந்த விஷயத்தில் எவ்வளோ பொய்யை சொல்லி வச்சுருக்காங்களோ.